ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு அறநிலையத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் என்ன அப்படிங்கிறத உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, அதாவது 10th 12th ஐடி எனி டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கீழே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த ஒரு கான்ட்ராக்டோ டெம்பரவரியெல்லாம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். ஆட்களை முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதாவது இன்டர்வியூ மட்டும்தான் வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படிங்கிறது 17,700 அதிகபட்சம் அப்படிங்கிறது 62,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலான்னு அஃபிஷியலாக அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 20 மார்ச் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 நாள் பக்கத்தில் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வர அப்ளிகேஷன் ஃபார்ம் எதையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மறக்காமல் இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எது அப்படிங்கிறத ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல பெயர் மற்றும் முகவரி, ஓகேங்களா, உங்களோட பெயர் எழுதிக்கோங்க. இதில் லைனாக டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 8th மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மறக்காமல் அதுக்கான கல்வி சான்றிதழ், இப்போ 10th வைக்கிறீங்கன்னா 10th மார்க் ஷீட் வைக்கலாம். இப்போ 8th தான் நான் படிச்சிருக்கேன், அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தான் இருக்கும், டிசி வைக்கணும். அதுக்கான ப்ரூஃப் கம்பல்சரி நீங்கள் வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது ரெண்டையுமே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிறந்த தேதி, இந்த இடத்துல வயது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அறநிலையத்துறையினு காட்டி இந்து கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு இதர மதத்தினர் யாரும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த கம்யூனிட்டி, SC SCA MBC DNC BC OC எந்த கேட்டகரியோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். முன்னுரிமை விவரம், யாராவது கலப்பு திருமணம் செஞ்சவங்க, உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், இந்த மாதிரியெல்லாம் யாராவது அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குன்னா கம்பல்சரி இதில் வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதர தகுதிகளின் விவரம், எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் கோர்ஸ், டைப் ரைட்டிங் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். மேபி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இந்த இடத்துல தொலைபேசி எண் அல்லது கைபேசி எண், எந்த டெலிஃபோன் நம்பரோ இல்லை மொபைல் நம்பரோ எந்த நம்பரும் கேட்டிருக்கோ அந்த நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்கள் ஊர் பேர், இந்த இடத்துல என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த நாள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரர் கையொப்பம், ஓகேங்களா, உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க, போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க. கீழே பார்த்தீங்கன்னா இணைப்புகள் நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிசி வச்சு அனுப்புங்க, மார்க் ஷீட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சாதி சான்று வைக்கணும், குடும்ப அட்டை நகல், முன்னுரிமை ஏதாவது ப்ரியாரிட்டி இருந்துச்சுன்னா ஆதார் அட்டை வைங்க, வேலைவாய்ப்பு பதிவு அட்டை இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. சுய விலாசமிட்ட 25க்கான தபால் தலையுடன் கூடிய உரை, ஓகேங்களா, ஒரு எம்டி போஸ்டல் கவரில் 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க. அதில் உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கோங்க, ஓகேங்களா. அதையும் வச்சு மொத்தமாக தான் பேக் பண்ணி அனுப்பணும். எதுக்கு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கால் லெட்டர் அனுப்புறதுக்காக தான் அது கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், போனீங்கன்னா நீங்கள் நம்ம வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க உள்ளே போய் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து அறிவிச்சிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான், ஓகேங்களா. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/2/2024 அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. ஓட்டுநர் அப்படின்னா 19,500 62,000 ரூபாய் சம்பளம்.
8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பேட்சும் இருக்கணும். ஓகேங்களா. இரண்டாவது அலுவலக உதவியாளர் 15,700லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம். மினிமம் 8வது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இன சுழற்சி முறையில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வயது வரம்புக்கு அவங்க ஒரு கேட்டகரி வைஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஜென்ரல் ஓசி கேட்டகரினா 18 முதல் 32, பிசி எம்பிசி டிஎன்சி அப்படின்னா 18 முதல் 34, எஸ்சி எஸ்சி எஸ்டினா 18 முதல் 37 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/3/2024 மாலை 5 மணிக்குள். ஓகேங்களா. கீழ்காணும் ஆவணங்களின் நகல்களின் சான்றிட்டும் புகைப்படத்துடன் சுய விலாசமிட்ட 25க்கான தபால் தலையை ஒட்டி உரையை ஒன்றுடன் கீழ்கொண்ட முகவரிக்கு உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். இருப்பிட முகவரி, அஞ்சல் குறியீட்டு எண், கைபேசி எண் ஆகியவற்றை தெளிவாகவும், அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பம் செய்பவர் விண்ணப்ப உரையில் அலுவலக உதவியாளர் பணியிடம் என்றும் ஓட்டுநர் பணியிடத்துக்கு ஓட்டுநர் பணியிடம் என்றும் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மறக்காமல் என்னெல்லாம் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா மேலே அது என்னங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஓகே, எந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் தான். உதவி ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை, அழகேசபுரம், மெயின் ரோட், தூத்துக்குடி 628001. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலியமாவோ இல்லை நேரிலேயோ கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா. அவங்க இந்த மாதிரி தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவும் அவங்க சொல்லலை. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் சப்மிட் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள், கிளியராக பண்ணிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.